ஃப்ரைடே நைட் ஷாப்பிங் போகலாமா? நாங்கள் ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வெக்கேஷனுக்கு. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே தான். அதுக்காக திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். சாட்டர்டே போயிட்டு சண்டே வர மாதிரி தான் இருக்கும். ஒன் டே மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக என் ஹஸ்பண்டும் நானும் திங்ஸ் எல்லாம் வாங்க வந்திருந்தோம். ப்ரெட்டு, மேகி, பேப்பர் கப்பு, பிளேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்திருந்தோம். என் ஹஸ்பண்ட் என்னன்னா பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் என் பையனும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு இதை பற்றி தெரியாது, அவங்க வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஒரு அதிரசம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம், பர்ஃபி, மிக்சரு, முறுக்கு அதெல்லாம் இருந்துச்சு. ஆந்திரா முறுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா இந்த மண் சட்டியெல்லாம் இருந்துச்சு, அதை பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த சரட்டையில் செஞ்ச கரண்டியெல்லாம் இருந்துச்சு. இது நான் நம்ம ஊர்லேயே பார்த்தது இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மண் சட்டியில் எனக்கு சமைக்கவே தெரியாது, அதனால் நமக்கு அந்த செக்ஷன் தேவையில்லை, சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். தேங்காய் திருவியெல்லாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் செக்ஷன் போயாச்சு. லாஸ்ட் டைம் இங்கே இருந்து தான் நான் பஃப் வாங்கினேன், நல்லாவே இல்லை. அதனால இந்த டைம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்டு அப்புறம் அங்கே போயிட்டு கிரில்லு போடுறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நான் சேலட் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே அந்த மாங்காய் ஊறுகாய், அதாவது மாங்காவும் அந்த உப்பு மிளகா வத்தல் போட்டிருக்குது 10 ஏடின்னு போட்டிருந்தாங்க. இது நம்ம வீட்லேயே சும்மா போட்டு தானடா சாப்பிடுவோம், நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கே வாங்கிடுவோமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஓணம் ஸ்பெஷலாக நிறைய பூ வச்சுருந்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணி